ஸோ ஹை guys, வெல்கம் பேக் டு என்டிபி தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அனதர் பிளாக் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈகிள் ஃப்ரூட்டோட ஃபஸ்ட் அவேக்கனிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் ஹாக்கியை டெவலப் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஈகிளோட ஃபஸ்ட்டு அவேக்கனிங் தான் பார்க்க வரோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக வேணும் அந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் அதை தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஹாலுக்குள்ளே வந்துங்க. ஹாலுக்குள்ளே வந்தோடனே எதுக்கு தெரியுது கலராக ஸ்க்ரீன், அது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒயிட் கலரில் பிளாங்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் கலர் மாற்றணும், இந்த மாதிரி கலர் மாற்றணும். ரேண்டமாக கலர் மாற்றினா அது உங்களுக்கு வராது. நீங்கள் கஸ்டம் கலர் செக் பண்ணணும். எப்படின்னா ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலரை வச்சா தான் பின்னாடி இருக்கிற சீக்கிரட்டை ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன அமுக்குனா கலர் மாறாது. சரி, நம்ம ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே மாறாது. அந்த கதவு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த கதவுக்குள்ளே போனால் தான் நம்மளால் ஈகிள் அவேக்கன் பண்ண முடியும். ஸோ அந்த கதவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த அடுத்த என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ஏறும்ல, இதில் நம்ம மேலே ஏறி ஆகணும். அப்போ தான் நம்ம மேட் சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் மேலே ஏறி போயிட்டே இருக்கிற நேரத்தில் நீங்கள் லைக் பண்ணியிருக்கலாம் guys. ஸோ இந்த இடத்துல வந்தாச்சும் க்ரீன் கலர் கேட் இருக்கும். இந்த கேட்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ வாங்க கேட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இதாங்க அந்த இடம் நல்லா பார்த்தாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடம் இருக்குல்ல கண்ணாடி மாதிரி, இது ஏன்டா கண்ணாடி மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க, இது சாதா கிளிச். ஸோ இவர் தான் மேட்ஸ் சயின்டிஸ்ட்டுங்க. இவர்கிட்ட தான் நீங்கள் இது பண்ணணும். சாதா ரைடு கூட பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இதில் இருக்கிற டாக்கு தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடு தான் வரும். எப்படின்னா நார்மல் இருக்குல்ல, அது நார்மலாக தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் ஐஸு, குவாக் லைட்டு, டார்க் ஸ்பைட்ரு, மேக்மா புத்தா, சாண்டு, இந்த மாதிரி ஃப்ரூட்டை வந்து நீங்கள் அவேக்கன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இதுக்கு வர நம்ம ஈகிள் ஃப்ரூட்டை தான் அவேக்கன் பண்ண அதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற அட்மின் பேனலில் தான் கிளிக் பண்ணணும். அட்மின் பேனலில் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்டு காமிக்கும். ஸோ ஸ்டைலாக லேப்டாப் தூக்கி போட்டு நிறைய ஃப்ரூட்டை காமிப்பாப்பில் அதில் நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ அந்த ஃப்ரூட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ லெவல் ரெக்யூர்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஈகிளில் 200 மாஸ்டர் அடிச்சிருந்தா தான் இது உங்களுக்கு இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு இது கொடுத்துங்க, ரிசர்ச்சு அது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஈகிளில் எஃப் இருக்குல்ல, இந்த ஃப்ளை பண்ணுறது, பறக்கிறது, அதை ஆன் பண்ணிட்டு உங்களால் எவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியும் அவ்வளோ ஹைட்டுக்கு போகணும். அதான் இங்கே கதையே, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஹைட்டாக போகணும், அதுதான். ஸோ நீங்கள் ஹைட்டாக போன ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் ஹைட்டாக போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போக உங்களுக்கு ரிசர்ச் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதான் இங்கே விஷயமே, ரிசர்ச் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ நல்லா ஹைட்டுக்கு போகணும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசர்ச் ப்ராக்ரஸ் 10% அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வர்ற வரையும் நீங்கள் போய்கிட்டே தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மேலே போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி 100 வரணுங்க. இந்த மாதிரி மேலே போய்ட்டே இருக்கணும். கம்ப்ளீட் ரிசர்ச்னு வர வரையும் நீங்கள் நிற்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஆனால் ஈகிள் அந்த ஃபியூரி மீட்டர்னு ஒன்று உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அது வந்து அடிக்கடி காலியாக போய்டும். அதனால் நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அதை மறுபடியும் ஏறிக்கலாம். 30% வந்துருச்சு, இன்னும் 70% தான், ஈஸியாக முடிச்சிடலாம். இருக்கிறதுல இதாங்க ஈஸியான ஒரு அவேக்கனிங்கு. ஸோ அவ்வளோதாங்க, ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கீழே போய் மேட்ச் சயின்டிஸ்ட் பேச வேண்டியது தான். ஒன்றுமே இல்லை, ஹைட்டாக பறந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஹைட்டாக பறந்தேன், அவ்வளோதான். ஹைட்டாக பறந்தாலே உங்களுக்கு அது முடிஞ்சிடும். ஸோ இப்போ சீக்கிரமாக கீழே போயிட்டு நம்ம மேட்ச் சயின்டிஸ்ட்டை பேசலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் ஃபாலோன்னு வருது. இன்ஸ்டாகிராமில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போய் மேட்ச் சயின்டிஸ்ட்டை சீக்கிரம் போகலாம். இப்போ மேட்ச் சயின்டிஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு இதற்கான மேட்ச் சயின்டிஸ்ட்டே வந்துட்டு போய்ட்டு மறுபடியும் அட்மின் பேனலில் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து உள்ளே போகணும். ஸோ ஓகே, அட்மின் பேனல், ஓகே. ஸோ ஸ்டைலாக கண்ணாடியை தூக்கி போடுறப்பல, லேப்டாப்பை தூக்கி போட்டு, ஸோ ஈகிளில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிசர்ச்னு இருக்கும். நீங்கள் அதை கம்ப்ளீட் ரிசர்ச் கொடுத்தீங்கன்னா 300 ஃப்ராக்மெண்ட்டு 5 ஏஞ்சல் விங்ஸ் கேட்பாங்க. 300 ஃப்ராக்மெண்ட்டு 5 ஏஞ்சல் விங்ஸ் இருந்தால் உங்களால் இந்த ஃபஸ்ட்டு எஃப் மூவை அவேக்கன் பண்ண முடியுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் ஈகிளோட எஃப் மூவை அவேக்கன் பண்ணிட்டீங்க. எக்யூப் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது என்ன கதைனா, நீங்கள் சாதாரணமாக எஃப் மூவ் வச்சு பறக்கிறீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் ஸ்பீடு, கொஞ்சமாக இப்படி ஒரு லைட்டு, அன்அவேக்கன் லைட் இருக்குது தெரியுமா, அவேக்கன் பண்ணாத லைட்டு, அது ஸ்பீடுக்கு லைட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களால் பறக்க முடியும். ஸோ அதுதான் இதோட கதையே.
ஸோ பரவாயில்ல. பட் இன்னும் 2 இருக்குது. அது 2க்குமே ரெக்யூர்மெண்ட் இருக்குது, லெவல் ரெக்யூர்மெண்ட்டு. ஒன்று வந்து 300, இன்னொன்று 400 மாஸ்ட்ரி. ஸோ 300 மாஸ்ட்ரி அடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்காக நான் சீக்கிரமாக கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறேன்.